Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. இன்னைக்கு வீடியோல மார்க்கெட்ல நடந்த ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸை பார்க்க போறோம். அதாவது 10ஆம் தேதியில இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நடந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அப்பதான் நான் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்றது தெரிய வரும். ஸோ இண்டெக்ஸ்னுடைய டீட்டெயில்ஸு, அதாவது நிஃப்டி 15 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் தேதி, அதாவது மண்டே ஸ்டார்ட் பண்ணும்போது 23,381 க்ளோஸ் ஆச்சு எண்டில். ஸோ அதே மாதிரி 11th அன்னைக்கு 2371 க்ளோஸ் ஆச்சு, 1.32% மைனஸில். அதே மாதிரி 12th அன்னைக்கு வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னாக்கா 23,045 க்ளோஸ் ஆச்சு, ஃபர்தராகவும் டவுன் ஆகி 0.12%. தென் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா 13th அன்னைக்கு 23,031 க்ளோஸ் ஆச்சுங்க. ஃபர்தராக ஒரு 0.06% டவுனில் க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் வீழ்ச்சியாகி 22,929 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சு. அதாவது 0.44%ல டவுனாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்டு 450 பாயிண்ட்ஸ் நிஃப்டி லெஸ் ஆகிருக்கு. அரௌண்டு 0.5% டவுனாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மண்டே 77,311 க்ளோஸ் ஆச்சுங்க. அரௌண்ட் 0.77% மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. அதே மாதிரி டியூஸ்டே அன்னைக்கு 76,293, 1.32% மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. தென் வெட்னஸ்டே 12th அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 76,171 க்ளோஸ் ஆச்சு. தென் 13th 76,138 க்ளோஸ் ஆச்சு, 0.04% மைனஸாக. தென் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 75,939 க்ளோஸ் ஆச்சு, 0.26% டவுனில். ஸோ மார்க்கெட்டுனுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்தராக வரக்கூடிய வாரத்துலேயும் இதே மாதிரி மைனஸில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ளஸ் யாரெல்லாம் புதுசாக மார்க்கெட் உள்ளே வந்திருக்கீங்களோ, ஸோ பார்த்து ஸ்டாக்னுடைய வேல்யூவேஷனை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கப்புறமா ஐயோ நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய வேல்யூவேஷனை கன்சிடர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வர்னுடைய ரேட்டு. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா 10 கிராம் கோல்டுனுடைய வேல்யூ மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 85,670 இருந்தது. அதாவது 1.36% அதிகமாக ரைஸில் இருந்திருக்கு. டியூஸ்டே பார்த்தீங்கன்னாக்கா சடனாக ஒரு ட்ராப் ஆகி 85,230 க்ளோஸ் ஆச்சு, அரௌண்டு 0.51% மைனஸில். தென் வெட்னஸ்டே அதை விட ஃபர்தராக ரிடியூஸ் ஆகி 84,760 க்ளோஸ் ஆச்சு. பட் அகெயின் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னாக்கா இது இன்க்ரீஸ் ஆகி 1.17% இன்க்ரீஸ் ஆகி 85,750 க்ளோஸ் ஆச்சு. அதே ஃப்ரைடே பார்க்கும்போது அரௌண்ட் 85,850 ஃபர்தராக ஒரு 0.12% இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆச்சுங்க. சில்வர் அதே மாதிரி 1 kgனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா மண்டே அன்னைக்கு 95,820 ருபீஸாக இருந்தது, அரௌண்ட் 0.08% ஹையர் வேல்யூவில் க்ளோஸ் ஆச்சு. டியூஸ்டே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லெஸ் ஆகி 94,160 க்ளோஸ் ஆச்சு, அரௌண்ட் 1.73% மைனஸில். தென் ஃபர்தராக வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னாக்கா 94,240 இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க, 0.08% இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படியே தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வேல்யூ 97,560 க்ளோஸ் ஆச்சு, அரௌண்ட் 2% இன்க்ரீஸ். ஸோ கோல்டு சில்வரும் கண்டினியூஸாக இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸு ஸ்டாக்னுடைய ரிலேட்டடு, அந்த பர்டிகுலர் டேல என்னென்ன அப்டேட்ஸு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வருண் பிவரேஜஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அக்டோபர் டு டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அரௌண்ட் 185 crore. ஸோ ஃபர்தராக அவங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் BHEL ஒரு அப்டேட்டு. ஸோ அவங்க வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் ஃப்ரம் அதானி எனர்ஜி SPVல இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபார் 6000 மெகாவாட் HVDC ப்ராஜெக்ட்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னாக்கா ரினியூவபிள் எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஃப்ரம் ராஜஸ்தான் பாட்லா அதில் இருந்து டு ஃபேக்பூர் உத்தரப்பிரதேஷ்க்கு இந்த ரினியூவபிள் எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற ப்ராஜெக்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வந்து அவங்க வந்து 8000 crore ஆர்டர் ஃப்ரம் மஹாஜென்கோ ஃபார் த 2 into 660 மெகாவாட் BTG, அதாவது பாய்லர் டர்பைன் அண்ட் ஜென்ரேட்டர் பேக்கேஜ் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இன் மகாராஷ்டிராவில் இந்த ஒரு ஆர்டரை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கிராசிமில் ஒரு முக்கியமான அப்டேட்டு, அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 40.6% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அரௌண்ட் 899 crore வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸில் அடுத்து ஒரு அப்டேட்ஸு, அவங்க வந்து ₹610 crore வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சப்ளை பண்ணுறாங்க ஃபார் இந்தியன் நேவி வித் EOFC சிஸ்டம். அதாவது இது வந்து ஃபைனல் அசம்பிளி வந்து வெரிஃபை பண்ணுற சிஸ்டம்ஸ், அவங்க ஷிப் பில்டிங் இதெல்லாம் வந்து. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்காக வந்து 610 crore வந்து கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபர்தராக வந்து ஒரு 350 crore ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து ஃபார் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ஃபியூசஸ்க்கு இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிப்பிங்கில் வந்து அடுத்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து US FDAலேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஜென்ரிக் ஈக்குவலண்ட் ஆஃப் அட்ரோவென்ட், அதாவது நாசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுற மருந்துக்கு வந்து US FDA அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இது எதுக்காகனாக்கா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ரன்னிங் நோஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரே ஒன்று வந்து, அதாவது நாசல் ஸ்ப்ரேக்கு வந்து ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அடுத்தது ஏஷியன் மோட்டார்ஸில் வந்து முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னாக்கா நெட் ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து ரைஸ் ஆகிருக்கு 17.52%, அரௌண்ட் 1170 crore வந்து இந்த அக்டோபர் டு டிசம்பர் Q3 ரிசல்ட்ஸ். அடுத்து 11th February நடந்த முக்கியமான அப்டேட்டு, வேதாந்தா போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டு ரைஸ் அரௌண்ட் 3000 crore பை நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் ஆன் ஏ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ். அடுத்தது RVNL வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டு, அவங்க வந்து 355 crore வந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் South Western Railway to develop Kavachi system for the Hubli and Mysore divisions-க்கு. அடுத்தது வோடஃபோன் ஐடியாவுடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அக்டோபர் டு டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸு. ஸோ இவங்க வந்து நெட் லாஸாக அரௌண்டு 5.39% வந்து லாஸு. இது பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 6609 crore. ஸோ லாஸ்ட் இயரும் இதே ரிசல்ட்ஸ் தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது IRCTC-ல முக்கியமான அப்டேட்டு, அவங்க வந்து அக்டோபர் டு டிசம்பர் குவார்டரில் வந்து ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்குங்க 13.7%, அரௌண்டு 341 crore rupees. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு வந்து ₹3. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 20th February. ஸோ US பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஸ்பெசிஃபிக்காக 11th அன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டிக்ளேர் பண்ணியிருந்தாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா 25% டாரிஃப் ஆன் ஆல் ஸ்டீல் அண்டு அலுமினியம் இம்போர்ட்ஸுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. 12th அன்னைக்கு நடந்த முக்கியமான அப்டேட்ஸு, டிவிஎஸ் மோட்டார். ஸோ இவங்க வந்து 2000 crore வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 இயர்க்காக டு செட்டப் ஏ குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் இன் மைசூரு அண்ட் பில்ட் ஏ டெஸ்ட் ட்ராக்குக்காக. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸினுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அரௌண்ட் 1440 crore rupees. ஸோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹25 அப்படின்ட்டு. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 18th February. சீமென்ஸினுடைய ஒரு அப்டேட்டு, நெட் ப்ராஃபிட் வந்து 21.55% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அரௌண்டு 614 crore rupees. பவர் ஃபைனான்ஸினுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிருக்குங்க 23%, அரௌண்ட் 5829 crore rupees வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதுவும் வந்து 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அரௌண்ட் 26,400 crore. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டிவிடெண்டும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேருக்கு வந்து
₹3.50 தான். ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 28ஆம் தேதி பிப்ரவரி. முத்தூட் ஃபைனான்ஸினுடைய ஒரு சில அப்டேட்டு, அவங்க வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டு ரைஸ் அப் டு 21,603 crore rupees த்ரூ நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் அண்ட் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ். கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 23% ரைஸ் ஆயிருக்கு, அரௌண்ட் 1,359 crore rupees. இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்னுடைய இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 36% ரைஸ் ஆயிருக்கு, அரௌண்ட் 5,067 crore rupees. பிஹெச்இஎல்னுடைய ஒரு முக்கியமான அப்டேட்டு, இவங்க வந்து ₹6,200 crore ஒரு ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் தாமோதர் வேலி கார்பரேஷன்லேருந்து. ஸோ இது பேசிக்கலாக வந்து டு சப்ளை 2 into 660 megawatt steam generator for phase 2 Raghunathpur thermal power station. ஸோ 13ஆம் தேதி நடந்த முக்கியமான ஒரு சில அப்டேட்ஸு. இந்தியன் ஆயில் வந்து அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் 14-year டீலு ஒர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 7 to 9 billion வித் ஏடிஎன்ஓசி கேஸ், அதாவது யூஏஇ பேஸ்டு ஃபில்மு. From 2026, ADNOC gas will supply 1.2 million tons of LNG, liquefied natural gas, per year. So, இந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு சில அப்டேட்ஸு. போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டு ரைஸ் ஃபண்ட் அரௌண்டு 8,500 crore by various routes by March 2028. அதுவும் இல்லாமல் இது எக்ஸ்டெண்டட் டெட்லைன் பார்த்தீங்கன்னாக்கா March 2026 டு ரைஸ் த ரிமைனிங் 4,000 crore அனௌன்ஸ்ட் இன் 2024. பிபிசிஎல் வந்து அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க 1 year. பெட்ரோபிராஸ், அதாவது பிரேசிலியன்ஸ் நேஷனல் ஆயில் கம்பெனியோட ஃபார் த சப்ளை ஆஃப் பிரேசிலியன் க்ரூட் ஆயில் டு பிபிசிஎல் ரிஃபைனரிஸ். ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் ஒரு அப்டேட்ஸுங்க, அதாவது தே ஹேட் அ பார்ட்னர்டு வித் சிந்தான் பிவி நெதர்லாண்ட் பேஸ்டு கம்பெனி டு டெவலப் நியூ ஆன்காலஜி ட்ரக் இன் த யூஎஸ். 14th அன்னைக்கு நடந்த முக்கியமான அப்டேட்ஸ் ஃப்ரைடே. ஸோ டாடா ஸ்டீல் போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டு ரைஸ் 3,000 crore த்ரூ நான் கன்வெர்டபிள் டிபெஞ்சர்ஸ் ஆன் ஏ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ். டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து டென்டேட்டிவ்லி வந்து 21st February 2020. ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் நடந்த முக்கியமான அப்டேட்டு. ஸோ அரௌண்ட் 500 million த்ரூ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் இன்னும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா they are partnered with Suai Behi Biotech based in China to exclusively for commercialize Bezarre, an advanced cancer drug in the US market. சம்வர்தனா மதர்சன்ல வந்து ஒரு சில அப்டேட்டு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களது வந்து 62% வந்து ரைஸ் ஆகிருக்கு, அரௌண்ட் 879 crore rupees. ஸோ இது வந்து சேம் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் ப்ரீவியஸ் இயரில் நடந்த சேம் அப்டேட். ஹிண்டால்கானுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 60% ரைஸ் ஆகிருக்கு, அரௌண்ட் 3,735 crore rupees. ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இயர் வந்து இதே குவார்ட்டரில் ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.